வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படத்திலிருந்து படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தீபாவளி ஸ்பெஷலாக நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்நேரம் எல்லாருமே சாங் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் கேட்கும்போது பீட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. குறிப்பாக ஒரு போர்ஷன், இது காட் மோடு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த போர்ஷன் நல்லா இருந்தது. பட் ஓவராலாக சாங் கேட்கும்போது செம்மையான ஒரு சாங்காக அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஒருவேளை கேட்க அது பிடிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் சாய் அபியங்கருடைய ஊரும் பிளட் அந்த சாங் வந்த புதுசில் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக அந்த சாங் இல்லை. நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருந்தது. சில பேருக்கு பிடிச்சிருந்தது, சில பேருக்கு பிடிக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மேஜிக் இந்த கருப்பு ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்குக்கும் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த பாட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் விஷுவல்ஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக தான் எடுத்திருக்காங்க. நிறைய டான்சர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஜிகே விஷ்ணு அவர் தான் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே தெரியுது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பீட் ஹெவியாக இருக்கு. ஆனால் என்ன பாடுறாங்க, லிரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது சுத்தமாக கேட்கவே இல்லை. ஸோ இதை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த படம் கருப்பசாமி பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம். கருப்புக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ரூரலான இன்டென்ஸான ஃபோக் மியூசிக் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக செட் ஆகும், பயங்கரமாக இருக்கும் அது கேட்கும்போது. அந்த ஒரு டச் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கிற கருப்பு அந்த டீசர் ட்ராக்காக இருக்கட்டும், இப்போ இந்த சாங்கில் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சாய் அபியங்கருடைய மியூசிக் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் டச் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் சூர்யா அடுத்து நடிக்க போகிற படம் சூர்யா 47. இப்போ சூர்யா 46 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சூர்யா 47 ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்ம்டு கிடையாது, டாக்ஸில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபகத் ஃபாசில் சூர்யா 47ல் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் 3 விதமாக வருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில் தான் இந்த படத்தோடைய மெயின் வில்லன், சூர்யா வெர்சஸ் ஃபாஃபாவாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கிடையாது, ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம், மேபி வரலாம், வராமலும் போகலாம். அது போக போக தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நஸ்ரியா அவங்க தான் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவங்களை தாண்டி இன்னும் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நிச்சயமாக இருக்க போகிறாங்க. டைரக்டர் ராஜமௌலி இப்போ மகேஷ் பாபு வச்சு எடுத்துட்டு இருக்கிற படம் SSMB 29 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியே போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நடுவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வாரணாசிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. அது உண்மையாக பொய்யா அது எல்லாமே சீக்கிரமே தெரிய வரப்போகுது. ஸோ நவம்பர் மாதம் எந்த டேட் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேட் சொல்லப்படுது. நவம்பர் 11, அப்படி இல்லைனா நவம்பர் 15 இல்லைனா 16, இந்த 3 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் ஆகலாம். இந்த படம் SS ராஜமௌலி ஃபிலிம் பயங்கர கிராண்டான பிக் பட்ஜெட் ப்ராஜெக்டாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ப்ரோமோவை விட மாட்டாங்க. ஸோ மூவி டீம் ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் தான் இந்த ப்ரோமோவை லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் படத்தில் நடிக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெற்றிமாறன் இயக்கத்தில் STR நடிக்கிற அரசன் இந்த படத்தோடைய ப்ரோமோக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போவே இந்த படத்துக்கான செமையான ஒரு ஹைப் அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. STR ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தனுஷ் ஃபேன்ஸாக இருக்கட்டும், வடச்சென்னை ஃபேன்ஸ், வெற்றிமாறன் ஃபேன்ஸ்னு சொல்லி எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வடச்சென்னை படத்தை ரீவிசிட் பண்ணி வடச்சென்னை படத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதிலிருந்து அரசனை கனெக்ட் பண்ணால் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன் தியரிஸ் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தியரி இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபேன் தியரிஸ் எல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அரசன் ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் STR ரியல் ரவுடியான மயிலை சிவகுமார், இப்போ அவர் இல்லை, இறந்துட்டாரு. ஸோ அவரை பேஸ் பண்ண ஒரு படம் தான் இந்த அரசன். அவருடைய கேரக்டரில் தான் STR நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாக கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக மயிலை சிவகுமார் அவருடைய கதையாக தான் அரசன் இருக்குமானா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி வெற்றிமாறன் எடுக்க மாட்டார். பட் மேபி அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்களுடைய சாயல் இந்த அரசன் படத்தில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக வடச்சென்னை படம் வந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மயிலை சிவகுமார் அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில சம்பவங்களுடைய சாயல் வடச்சென்னையிலே இருக்குன்னு அந்த டைம்லேயே பேசப்பட்டுச்சு. ஸோ வெற்றிமாறன் ஃபிக்ஷன் கலந்து தான் எடுப்பார். ஸோ படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது தான் இந்த படத்தில் எவ்வளோ உண்மை சம்பவங்களுடைய சாயல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். முதல்ல இவங்க ஷூட்டிங் போகணும், தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா ஷூட்டிங் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருந்தது. ஸோ சீக்கிரமே இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம்குள்ளே ஷூட்டிங்
ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் வந்து ஒரு பக்கம் இந்த அரசன், இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் எஸ்டிஆர் 51 2 ப்ராஜெக்ட்டுமே பேரலாக வந்து நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது இப்போ அரசன் படத்தில் வந்து இப்போதைக்கு அவருக்கு 2 லுக் இருக்குது. ஒன்று வந்து பியர்ட் லுக்கு, இன்னொன்று வந்து க்ளீன் ஷேவ் லுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியர்ட் போர்ஷன்ஸை தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ பியர்ட் போர்ஷன்ஸை அவர் நடித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 51 ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவார். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் அரசன் படத்தில் வந்து அந்த க்ளீன் ஷேவ் போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அரசன் படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு, அதாவது ப்ராப்பராக இவங்க ஷூட்டிங்லாம் கரெக்டாக நடந்து முடிஞ்சுதுன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜனநாயகன், டாக்ஸிக் இந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்களை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும். முன்னாடியே கமிட் ஆனது தான், பழைய கமிட்மெண்ட் இது. ஆனால் கைதி 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸ் கூட சேர்ந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து லோகேஷ் வந்து தனியாக கேவிஎனுக்கு பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு நியூஸ் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, கைதி 2 தாண்டி தனியாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி லோகேஷ் வந்து தனியாக ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தால் யார் ஹீரோவாக நடிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணுடைய கால் ஷீட் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து பவன் கல்யாண், லோகேஷ் கனகராஜ் இந்த காம்போவை வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. லோகேஷ் கனகராஜ் வந்து பவன் கல்யாணை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் இல்லை அப்படின்னா இப்போ ஜனநாயகன் படத்துடைய டைரக்டர் ஹெச் வினோத் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரலாம், அவர் வந்து பவன் கல்யாணை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்குது. ரஜினி கமல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க. பட் இன்னும் யார் டேரக்டர், என்ன மாதிரியான ஸ்டோரிங்கிறது எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ஆகலை, டிஸ்கஷனில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருக்கும் சரி, உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் சரி 2 பேருக்குமே 2 படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஜெயிலர் 2 அடுத்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆகிடும். ஜெயிலர் 2 இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் குவிக்காக ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாரு போல. அந்த படத்தை வந்து சுந்தர் சி டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் இருக்குது. பட் அதை கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம், மேபி சேஞ்ச் கூட வந்து ஆகலாம். ஆனால் ஜெயிலர் 2 இல்லாமல் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட்டுக்கு சூப்பர் ஸ்டார் போகிற மாதிரி இருக்காரு. அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிற படம் வந்து KH 237. ஸோ இன்னும் ஷூட்டிங் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. பட் அதுவுமே ரொம்ப குவிக்கான ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஸோ KH 237 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீரதீர சூரன் படத்துடைய டைரக்டர் அருண்குமார் அவருடைய இயக்கத்தில் உலகநாயகன் மேபி ஒரு படம் பண்ணலாம். அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரஜினி கமல் ப்ராஜெக்ட்டில் அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் வந்து லோகேஷ் கிட்ட தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். லோகேஷ் வந்து ஒரு சில கதைகள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. நீங்கள் யார் வந்து ரஜினி கமல் ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.